வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த சிறப்பு பகுப்பாய்வுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கை பத்தி பேச போறோம். அதானி பவர். ஒரு மாபெரும் நிறுவனம் தன்னுடைய உள்நாட்டு வளர்ச்சிக்கும் சவாலான சர்வதேச அரசியலுக்கும் நடுவுல எப்படி ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 41,870 மெகாவாட். ஆமாங்க, இப்போதைக்கு 18,150 மெகாவாட்டா இருக்கிற அவங்களோட மின்திறனை 2031-32க்குள்ள 41,870 மெகாவாட்டா உயர்த்தணும்னு அதானி பவர் ஒரு மிகப்பெரிய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல, ஒரு நிறுவனத்தோட அசுரத்தனமான பாய்ச்சல்னே சொல்லலாம். இவ்ளோ பெரிய இலக்கை அவங்க எப்படி ரீச் பண்ண போறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம 4 முக்கியமான விஷயங்களை கவர் பண்ண போறோம். அவங்களோட ஸ்கேல் மற்றும் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயணம், ரீட்டைல் முதலீட்டாளர்களின் ஈர்ப்பு, அப்புறம் கடைசியா ரொம்பவே பேசப்படுற பங்களாதேஷ் மின் விநியோக சர்ச்சை. சரி, முதல்ல அவங்களோட ஸ்கேல் மற்றும் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பத்தி பார்ப்போம். இந்தியாவோட மிகப்பெரிய தனியார் அனல் மின் உற்பத்தியாளரோட பிசிக்கல் மற்றும் ஃபினான்ஷியல் ஸ்கேல் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். பல்வேறு மாநிலங்கள்ல பரவி இருக்கிற அதானி பவரோட இந்த பிரம்மாண்டமான பவர் பிளான்ஸை கொஞ்சம் பாருங்க. இதோட உண்மையான சைஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபைனான்ஷியல் நம்பர்ஸ் நமக்கு முழுமையா விளங்கும். இப்போ ஃபினான்ஷியல் விஷயத்துல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை கவனிங்க. நிறுவனத்தோட வருவாய் போன வருஷத்தை விட 29.86% அதிகரிச்சிருக்கு. ஆனா அதே நேரத்துல ஒரு பங்கிற்கான வருவாய், அதாவது இபிஎஸ் 37.87% குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ ஏறுது, ஆனா இபிஎஸ் இறங்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினாரியோ இல்லையா? ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இபிஎஸ் குறைஞ்சாலும் அவங்களோட கோர் ஆபரேட்டிங் இன்கமும் வரியை செலுத்தினதுக்கு அப்புறம் கிடைக்கிற லாபமும் பெருமளவுல அதிகரிச்சிருக்கு. நம்பர்ஸை பாருங்க. மார்ச் 2024ல 10,727 கோடியா இருந்த லாபம் மார்ச் 2025ல 20,829 கோடியே உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட டபுள். இது நிறுவனத்தோட ஸ்ட்ராங்கான வருவாய் நிலைத்தன்மையே நமக்கு காட்டுது. இரண்டாவது பகுதிக்கு வருவோம், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். பாரம்பரியமான ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இந்த மாடர்ன் டிஜிட்டல் உலகத்துல எப்படி இவ்வளவு எஃபிஷியண்டா வேலை செய்றாங்கன்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான பதில் தான் அவங்களோட டிஜி பவர் கட்டமைப்பு. கம்பெனிக்குள்ள இருக்கிற பல டீம்ஸ் ஒன்னு சேர்ந்து ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வேலைகளை ஆட்டோமேட் பண்றதுக்குமா சுமார் 275க்கும் மேற்பட்ட வாய்ப்புகளை கண்டுபிடிச்சு அதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு 3 ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். முதல் ஸ்டெப், வித்யாலயா. இது மூலமா 98%க்கும் அதிகமான ஊழியர்கள் அவங்களோட டிஜிட்டல் திறன்களை வளர்த்திருக்காங்க. ரெண்டாவது, பவர் ரோபோ லேப் மூலமா வேலைகளை ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷனுக்கு மாத்துறது. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, சைட்ஸ் முழுக்க 39 அனலிட்டிக்ஸ் சொல்யூஷன்ஸை பயன்படுத்துற அனலிட்டிக்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஒரு ட்ரெடிஷ்னலான இண்டஸ்ட்ரி எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் டேட்டாவையும் யூஸ் பண்ணி மாடர்ன் ஆகுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். சரி, இப்போ நம்ம 3வது செக்மெண்ட்டுக்கு போவோம். ரீட்டைல் அப்பீல் மற்றும் growth. கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜியிலிருந்து கொஞ்சம் விலகி நம்மள மாதிரி அன்றாட ரீட்டைல் முதலீட்டாளர்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். ஒரு நிறுவனம் தன்னோட பங்குகளோட எண்ணிக்கையை அதிகமாக்கி ஒவ்வொரு பங்கோட விலையையும் குறைக்கிறது தான் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட். இதனால என்ன யூஸ்? சின்ன முதலீட்டாளர்கள் கூட ஈஸியா அந்த கம்பெனியோட பங்குகளை வாங்க முடியும். சந்தையில எல்லாரையும் முதலீடு செய்ய வைக்கிற ஒரு அட்டகாசமான ஸ்ட்ராட்டஜி இது. அந்த வகையில 2025 செப்டம்பர் மாசம் அறிவிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க 1-to-5 ஸ்டாக் ஸ்பிளிட்டை எடுத்துக்குவோம். இந்த டைமிங் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா பண்டிகை காலங்கள்ல எப்பவுமே மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட்டும் அதிக வாங்கும் திறனும் இருக்கும் இல்லையா? அதை அவங்க சரியா பயன்படுத்திருக்காங்க. சில்லறை முதலீட்டாளர்களையே புதிய ஆர்வத்தை தூண்டியுள்ளது. இது சந்தையில் சில்லறை முதலீட்டாளர்களின் பங்கேற்பை மேலும் துரிதப்படுத்தியுள்ளது. இந்த கோட் மார்க்கெட்ல இருக்கிற அந்த எனர்ஜியை அப்படியே நமக்கு சொல்லுது பாருங்க. ஒரு கார்ப்பரேட் எடுக்கிற முடிவு சாதாரண முதலீட்டாளர்களோட போர்ட்ஃபோலியோல எப்படி ஒரு பாசிட்டிவ் வைபை உருவாக்குதுன்னு இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட 4வது மற்றும் கடைசி செக்மெண்ட்டுக்கு வரலாம். த பங்களாதேஷ் பவர் டிஸ்பியூட். இது கொஞ்சம் சீரியஸான சர்வதேச புவிசார் அரசியல் விவகாரம். இதை பத்தின தகவல்களை நாம ரொம்பவே நடுநிலையா இப்போ அனலைஸ் பண்ணுவோம். முதல்ல இந்த விஷயத்தோட ஸ்கேலை பாருங்க. ஜார்க்கண்ட்ல இருக்கிற $2 பில்லியன் மதிப்பிலான அதானியோட கோட்டா பவர் பிளான்ட் 170 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட பங்களாதேஷோட 13 ஜிகாவாட் அடிப்படை மின் தேவையில கிட்டத்தட்ட 7 முதல் 10% வழங்குது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு கிராஸ் பார்டர் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்க 2 மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. பங்களாதேஷ் ரிவ்யூ கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா, அதானி நிறுவனம் 50% அதிகமா விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதனால தங்களோட மின்மேம்பாட்டு வாரியத்துக்கு பல பில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு குற்றம் சாட்டுறாங்க.
ஆனா அதானி தரப்புல என்ன சொல்றாங்க? நாங்க ரொம்பவே காம்படிட்டிவான உலகளாவிய விலையில தான் மின்சாரம் தர்றோம். அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் அரசு தர வேண்டிய பெரிய நிலுவைத் தொகைகள் இருந்தும் நாங்க தொடர்ந்து பவர் சப்ளை பண்றோம்னு சொல்றாங்க. சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கிற இந்த ரெண்டு பக்கத்து வாதங்களையும் நாம அப்படியே புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த சர்ச்சையோட ரியல் வேர்ல்ட் இம்பாக்ட் என்னன்னு பாப்போம். பங்களாதேஷ் இப்போ அதானியோட மின்சாரத்தை சார்ந்திருக்கிறத குறைக்கிறதுக்காக ஆகஸ்ட் 2026க்குள்ள 1200 மெகாவாட் திறன் கொண்ட ரூப்பூர் அணுமின் நிலையத்தை தொடங்க போறாங்க. எல்லாம் சரிதான். ஆனா இப்பவும் கோடை காலத்துல பங்களாதேஷ் தினசரி 1200 மெகாவாட்டுக்கும் அதிகமான கடுமையான பவர் ஷார்ட்டேஜை ஃபேஸ் பண்றாங்க. அதனால இப்போதைக்கு அதானியோட மின்சாரம் அவங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு தேவையா தான் இருக்கு. சோ ஃபைனலா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நான் நிறைவு செய்றேன். ஒரு மாபெரும் நிறுவனம் தன்னுடைய பிரம்மாண்டமான உள்நாட்டு தொழில்நுட்ப வளர்ச்சியையும் எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே கணிக்க முடியாத சிக்கலான சர்வதேச அரசியலையும் எப்படி வெற்றிகரமா பேலன்ஸ் பண்றாங்க? உலகளாவிய எக்கனாமிக்ஸ் மற்றும் எனர்ஜி பாலிடிக்ஸ்ல நடக்கிற இந்த டைட்டன்ஸ் பேலன்ஸை பத்தி நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வுல நாம சந்திக்கலாம்.